நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டின் சிறப்பான திருவிழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலைக்கோயிலில் எழுந்தருளி உள்ள அர்த்தநாரீஸ்வரர் நகருக்கு எழுந்தருளி திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வைகாசி விசாக தேர் திருவிழா 14 நாட்கள் விமரிசையாக நடக்கும். முதல் நாள் நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடந்தது. செங்கோட்டு வேலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள 36 கணுக்களை உடைய கொடிமரத்தில் பாரம்பரிய முறைப்படி செங்குந்தர் ஏழுகரை நாடு நெசவாளர்கள் கொடுத்த துணியை கொண்டு கொடி அமைக்கப்பட்டிருந்தது. கொடிசிலையின் ஒரு முனையில் அந்த தெய்வத்தின் வாகன வரைபடம் பதிந்து இருக்கும். அந்த முனையில் மாவிலை கூர்ச்சம் வைத்து கட்டி பூஜைகள் செய்து தர்ப்பை கயிறு, கொடி, துணி என்ற மூன்றும் ஒன்றாக சேர்த்து கொடிமரத்தில் ஏற்றி சுற்றி கட்டுவார்கள். முன்னதாக முதல் நிகழ்ச்சியாக துவஜாரோகணம் என்னும் சிறப்பு பூஜைகள் அர்த்தநாரீஸ்வரருக்கு நடந்தது. தொடர்ந்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க கலச பூஜைகள் செய்த சிவாச்சாரியர்கள் கொடியுடன் தர்ப்பை, மாவிலை மற்றும் மலர்கள், கூர்சரம் ஆகியவற்றை வைத்து கட்டி கொடியேற்றினார்கள். தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் சன்னிதானம் முன்பு உள்ள கொடிமரத்திலும் கொடியேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணிகாந்தன், அறங்காவலர்கள் குழு தலைவர் தங்கமுத்து மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், பிரபாகர், அர்ஜுனன், அருணாசங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.